எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது. வந்திருக்கக்கூடிய நம்ம ஸ்டார் நானி சார், அவரை வந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றேன். நான் ஏற்கனவே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் நல்லாவே தெரியும். எப்படின்னா, முத நானி அப்படின்ற படம் தான் இங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேஸா இங்க நானி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் காட்டுச்சு இங்க தமிழ்நாட்டுக்கு. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்ப ரீசெண்டா ஹாய்னானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி இங்க ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இப்ப எங்க அக்கா வீட்டு பசங்கள்லாம் 2-3 தடவை பார்த்து அதை நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜென்யூன் ஆக்டர். அந்த இங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டார் டேக் இருக்கும்ல, அந்த மாதிரி தெலுங்குல அவருக்கு நேச்சுரல் ஸ்டார் நானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு இயல்பா அந்த நடிப்பு இருக்கும். நான் வரேன், அவரோட பாயிண்ட்டுக்கு அடுத்து வரேன். நம்ம மெழுகு டாலு, நம்ம பிரியங்கா மோகன், அவங்க சொன்ன மாதிரி இது எனக்கு அவங்களோட 2வது படம். நானி சாரோடையும் அவங்களுக்கு 2வது படம். அப்புறம் நான் மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணேன், ட்ரீம் வாரியர். அதில் இவங்க அறிவி பண்ணியிருந்தாங்க. கமல் சாரோட பண்ணப்ப உங்களை பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நீங்கள் திருப்பி ஒரு ரவுண்ட் வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப யூஎஸ்லேருந்து திருப்பி இங்கே வெரி ஹேப்பனிங். அது ஒரு டைம் இருக்குங்க. அந்த டைம் வந்துருச்சுனாலே எல்லாமே அந்த ஒரு ஹேப்பனிங் ஃபிலிம்ஸில் பிளேஸ்மெண்ட் உட்காந்துரும். அதனால உங்களுக்கு அந்த ரவுண்டு திருப்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல் தி பெஸ்ட் மேடம். ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் விவேக் ஆத்ரேயா அவர் தெலுங்கு ஆள்னாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டைரக்டர் தான். என்னன்னா, அவர் ஒர்க் பண்ணது எல்லாமே, படிச்சது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம OMR இதுதான். சென்னை வாசியா தான் வாழ்ந்தாரு. ஸோ அதனாலதான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் மேலையும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப அவர் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும். அதனாலதான் இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா, அதனாலதான் பிரியங்கா மோகன், அதனாலதான் மேடம், அதனாலதான் இவங்க நானி சார் தவிர இங்க இருக்க எல்லாருமே இப்ப தமிழ் ஆர்டிஸ்ட். நானி சாரும் ஆஃப் தமிழ் ஆர்டிஸ்ட். டெஃபினட்டா அந்த மாதிரியான ஒரு நல்ல டைரக்டர். அந்த டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நானி சார் தான். நானி சார் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு படிப்படியா முன்னேறி சடன் டிராஸ்டிக்கா பெரிய ஹீரோவா போய் சடனா கீழே அப்படியெல்லாம் இல்லாம படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவா தெலுங்குல ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார். இங்க தமிழ்நாட்டிலையும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவு கடந்து வளர்த்துக்கிட்டு வராரு. டெஃபினட்டா சார், நாங்க தமிழ்ல சொல்லுவோம், வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினட்டா நானி சாருக்கு எப்பவுமே உங்களை மனசுல வச்சு வாழ்த்துவாங்க சார். டெஃபினட்டா தட் வெரி கைண்ட் மேன் யூ ஆர். அந்த கைண்ட் ஹார்ட்டுக்கு என்னைக்குமே ஒரு இது இருக்கும். எஸ் ஜே சூர்யா ஒரு படத்துக்குள்ள போறான் அப்படின்னா அது அப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும். அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு அந்த மீறி இறைவனும் கரெக்டா நல்ல நல்ல படங்களா எனக்கு பிளஸ் பண்ணிட்டு வரான். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ராயன் ரீசெண்டா நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல ஒரு டிஃபரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்ததா எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. டெஃபினட்டா ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷா ஒன்ஸ் அகேன் ஃபார் தட். ராயனை தொடர்ந்து இப்போதான் ராயன் ரிலீஸ், அப்படியே இப்போ சரி வரும் ரிலீஸ். டெஃபினட்டா இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். ராயனோட கம்பேர் பண்ணி எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு வித்தியாசமான திரைக்கதை. எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷார் அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு டிஃபரெண்ட் ஸ்கிரீன் பிளே ஒண்ணு அவரு கொண்டு வந்தார் இல்லையா. அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா ஒரு டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளேய ரொம்ப அழகா இதுல பிரசன்ட் பண்ணியிருக்காரு.
அந்த கதை தான் எனக்கு இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்திருக்குது. இப்போ ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷா தான். எல்லாரும் மாணிக்கம் பாஷா இதை வச்சுதான் எல்லா ஆக்ஷன் கதையும். நீங்க அந்த காலத்துல இருந்த ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் சரி, நான் சிவப்பு மனிதன் ரஜினி சார் அடிச்ச நான் சிவப்பு மனிதன் எடுத்தீங்கன்னாலும் சரி, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இது எல்லாமே இந்த மாணிக்கம் பாஷா மோடு தான். அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய பாஷாவா இருப்பான், ஆனா அவன் ஒரு காரணத்துக்காக மாணிக்கமா போய் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஃபார் அ குட் காஸ் அப்படின்றதான் இந்த கான்செப்ட். ஆல்வேஸ் இது வந்து ஒரு ஒரு எவர்கிரீன் ஃபார்முலாவா நிறைய படங்கள் இது மேல வந்துருச்சு. ஓகேயா? இப்போ பாகுபலி 2 எடுத்துக்கோங்க. பாகுபலி 2 வந்து ஒரு அரசன் ஒரு நகர்வலம் சென்று அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாய் அனுப்பி வைக்கிறான். ஸோ ஒரு கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் அப்படின்றது கதை. அப்ப பாத்தீங்கன்னா அது யாரு? ஒரு பாஷா மாணிக்கமா அங்க உள்ள போறான் அப்படின்றத அதோட கதை. ஸோ எந்த ஆக்ஷன் படமும் மாணிக் பாஷா டேக் இல்லாம வராது. ஈவன் இன்க்ளூடிங் அசுரன், இன்க்ளூடிங் ராயன், எல்லாத்துலயுமே அது இருக்கும். அது வந்து எவர் கிரீன் ஃபார்முலா. அந்த எக்ஸ்ட்ராடினரி தாட் இப்ப பல பேர் ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த விவேக் காத்ரேயா டைரக்டர் வந்து அது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் அதை பார்க்கிறாரு. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பையன், இவர் வந்து நானி சார் தான் அந்த படத்துல, என் பேரு சூர்யா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். படத்துல நானி சாரோட பேர் சூர்யா, அதான் சூர்யா சாட்டர்டே. அந்த சூர்யா சாட்டர்டேயோட காரணம் என்னன்னா, சின்ன பையனா அவர் வளரும் பொழுது அவங்க அம்மா வந்து மேடம் தான், அபிராம் மேடம் தான் பண்ணியிருக்காங்க. பையன் வந்து பயங்கர கோவக்காரனா அவர் பாஷாவா வளர்றான். அப்போ அம்மா என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க, டேய் நீ இப்படியே கோவப்படாதன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க. எப்பொழுதுமே வந்து நீ கோவப்படாதன்னா பசங்க கோவப்பட்டே தீருவானுங்க. ஸோ அதனால அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி, டே பாபு நீ வந்து கோவப்படுவனே வேண்டான்னு சொல்லலை, ஆனா எல்லா நாளும் கோவப்படாத, வாரத்துல ஒரு நாள் மட்டும் கோவப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நாள் என்னன்னா அவரு சனிக்கிழமை அப்படின்னு அந்த ஒரு காரணத்திற்காக முடிவு பண்றாரு அந்த பையன். சோ அம்மாவுடைய பேச்சை கேட்டு அம்மா கொடுத்த சத்தியத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படுவோம், அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்றாரு. சோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம், சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா. ஓகேயா? இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட். அதனாலதான் சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது. சோ இது வந்து அந்த ஹீரோயினுடைய கோபம். அதே மாதிரி எனக்கு ஒரு கோபம் இருக்கு. எனக்கு படத்துல என்னோட பேர் வந்து தயா. எனக்கு ஒரு கோபம் இருக்கு. அது என்ன கோபம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காம இருந்து அந்த கோபத்தின் காரணமாக நான் ஒரு அரக்கத்தனமான செயல் பண்ணிட்டு வருவேன். ஸோ அந்த 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 இந்த 2 கோபங்களும் மோதி என்ன நடந்துன்றத ஒரு டிராமாவை விவேக் காத்ரேயா சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ணியிருந்தார். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சிவா அப்படின்னு ஒரு மூவி ராம்கோபால் வர்மா வந்து எடுத்து கொண்டு வந்தார். அன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு படம் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு படம் டப்பிங் பண்ணி நாகார்ஜுன் சார் நடிச்சு உதயம்ன்ற பேர்ல அது வந்து இங்க ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து அந்த படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எல்லாருக்கும் வாவ் அப்படின்னு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடி போய் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் ட்ராமடைஸ்டு டிராமா, என்டர்டெய்னிங் டிராமா இந்த விவேக் காத்ரேயா கொண்டு வந்திருக்காரு. அவரோட ரைட்டிங்லயும் சரி, அவருடைய டைரக்ஷன்லயும் சரி, ரொம்ப அழகா அதை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் நம்புறேன் இந்த படம் வந்து தமிழ் மட்டும் இல்லை எல்லா மொழிகளிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ ரொம்ப தூரம் இல்லை, இந்த வந்துருச்சு 29th படம் ரிலீஸ் ஆகுது. நல்ல ஒரு ஷோலே, பழைய ஷோலே இருக்குல்ல, அதுல ஒரு கப்பர் சிங் மாதிரியான ஒரு ரோல் எனக்கு. அதுல நம்ம நானி சாருக்கு வந்து ஒரு நல்ல அமிதாப் பச்சன் சார் மாதிரி ஒரு அருமையான சாஃப்ட் நேச்சர்டு ஒரு பாஷா, சாஃப்ட் நேச்சர் பாஷானா அவர் வந்து அடி பின்னிட்டு அந்த மாதிரியான பாஷால ஒரு சாஃப்ட் நேச்சர்ல ஒரு கான்செப்டோட ரொம்ப அழகா ஒரு டிஃபரெண்டா இந்த ஒரு ஆக்ஷன் படத்தை இவ்வளவு நாவல்ட்டியா, இவ்வளவு பொயட்டிக்கா, இவ்வளவு அழகா
இவ்வளோ என்டர்டெய்னிங்காக யாரும் சொல்ல முடியாது, அந்த அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறாரு விவேக் ஆத்ரேயா சார். டெஃபினட்டாக ஐ தேங்க் விவேக் ஆத்ரேயா காரு ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் நானி காரு ஃபார் டேக்கிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் டிவிவி கம்பெனி அவங்க வந்து RRR படம் எடுத்தவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ திருப்பியும் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் சுப்பையா அவர் தான் வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவர் மாநாடு அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு பெக்கூலியராக பார்ப்பாரு. என்கிட்டயே சொல்லாமல் வந்து அவர் ஹைதராபாத் வந்துருந்து எனக்கு ஃபோன் அடித்தார், என்னங்க அப்படின்னு. நான் படத்தை வாங்க வந்திருக்கேன். இவர் மட்டும் படம் வாங்கினாலே எனக்கு அது ஒரு அட்டென்ஷன் வந்துடும். நம்ம படத்துக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும்னா மாநாடு அவர் தான் வாங்கினாரு. மார்க் ஆண்டனி ஃபுல்லாக வாங்கணும்னு பார்த்தாரு, அவர் முடியலை. அப்புறம் ஒரு ஏரியா மட்டும் வாங்கியிருந்தாரு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நல்ல படங்கள்லாம் வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தொட்டதெல்லாம் இப்போ தொடங்குது. அபிராம் மேடம் எல்லாம் டைம் நல்ல டைம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஃபார்ம் ஆகிருக்கு. டெஃபினட்டாக இது ஒரு நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். ஸோ பல வெற்றிகளினுடைய பாதையில் இது இன்னொரு வெற்றியாக நமக்கு நீங்கள்லாம் சேர்ந்து இறைவனோட பிளஸிங்கோட சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். மற்றபடி என்ன சொல்றதுக்கு, இன்னைக்கெல்லாம் ஹாப்பியா? எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா? ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நம்ம சர்பேட்டா கேமராமேன் தான் இந்த படத்துக்கு கேமராமேன். மெட்ராஸ் சர்பேட்டா படத்துக்கு கேமராமேன் தான் இந்த படத்துக்கும் கேமராமேன். அண்டு விஜய் ஜேக்ஸ் விஜய் அவர் வந்து கேரளாவிலேருந்து ரொம்ப விரும்பி நானி சாரும் டைரக்டரும் ரொம்ப விரும்பி அவரை கூட்டு வந்து பண்ணியிருக்காங்க. டன் அ ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் திஸ் ஃபிலிம். நல்லா எல்லா கோ ஆக்டர்ஸும் சரி, நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இதாக வந்திருக்கு. ஒரு 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 இந்த படம் வந்து நல்ல மக்கள் வந்து நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படமாக இருக்கும். எல்லாருமா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்டு ஒன்ஸ் அகேன் டான் காம்பினேஷன் பிரியங்கா மோகன் அவங்க என் கூட நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி முறைச்சு பார்க்கும்போதெல்லாம் பயந்து பார்க்குற மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் ரொம்ப அவங்களுக்கு க்யூட்டாக வரும். ஸோ நான் அவங்கள வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி ரேபிட் மாதிரி இருக்குங்க உங்கள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மற்றபடி எடிட்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தோஷமாக படத்தை பாருங்கள், ஒரு நல்ல வெற்றியை கொடுங்க. தொடர் வெற்றிகளில் திருப்பி திருப்பி பிளஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.